அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 9ஆம் வகுப்பு புள்ளியியல் பயிற்சி 8.1ல் கேள்வி 8வது கேள்வி பார்க்குறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேள்வி இதுதான். 8வது கணக்கு. படி விளக்க முறையில் சராசரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். இதுனா நம்பர் ஆஃப் பர்சன்ட் தான் ஃப்ரீக்குவென்சி எஃப்னு எடுத்துக்கிறோம். இதில் வயது பாருங்கள் கண்டினியூவாக இல்லை, லோயர் லிமிட் அப்பர் லிமிட் கண்டினியூவாக இல்லை. இப்போது 14.5 + 19.5 ரெண்டு ஆட் பண்ணி 17, 22, 27, 32, 37, 42 இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ டி ஈக்குவல் டு ஃபார்முலா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னா எக்ஸு மைனஸ் ஏ. ஏ என்பது அசியூம்டு வேல்யூ. சி கிளாஸ் இன்டர்வலில் வித்து வருது, அது கிளாஸ் வித் சி ஈக்குவல் டு 22 - 7 5 வரும். அது சியோட வேல்யூ 5. இப்போ டேபிள் கலம் ஃபார்ம் பண்ணிடுறோம். கிளாஸ் இன்டர்வல் எழுதிக்கிறோம் 14.5 to 19.5. இதே போல் எல்லாத்தையும் பிரிவு இடைவெளி எல்லாத்தையும் எழுதிடுறோம். இப்போ இதில் எஃப்போட மதிப்பு ஃப்ரீக்குவென்சி அவங்க கொடுத்து மதிப்பை எடுத்துக்கிறோம் 4. இதுக்கு ஒரு அட்டவணை டேபிள் கலம் ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இதில் எஃப் என்பது நம்பர் ஆஃப் பர்சன், அதுதான் நம்ம ஃப்ரீக்குவென்சி எடுத்துக்கிறோம். 4, 20, 38, 24, 10, 9 கொடுக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை. அது கிளாஸ் என்றால் வயது. எக்ஸோட மதிப்பு இங்கே எழுதுகிறோம் 17, 22, 27, 32, 37, 42. இதில் எஃப் எவ்வளோ ஹையஸ்ட் வேல்யூ ஃப்ரீக்குவென்சினா 38. அதுக்கு நேராக இருக்கிற எக்ஸோட வேல்யூ 27. அதுதான் அசியூம்டு வேல்யூ ஏ. அதை ஏன்னு எடுத்துக்கிறோம். சி 5 தெரியும். ஏ ஈக்குவல் டு 27 எடுத்துக்கிறோம் அசியூம்டு வேல்யூ. அப்போ 17 மைனஸ் இது எல்லாமே எக்ஸோட வேல்யூ எல்லாம் எழுதிடும். 17, 22, 27, 32, 37, 42. இது மைனஸ் ஏவோட வேல்யூ 27. காமனாக 27 மைனஸ் பண்ணிக்கிறோம். 27 - 27 எல்லாத்தையும் காமனாக மைனஸ் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு என்ன வரும், அந்த வேல்யூ எடுத்து எழுதி அதை 5 டிவைட் பண்ணிடணும். ஈக்குவல் டு -10. இது மைனஸ் பண்ணால் -5. இது 0 +5 வரும். இது +10 வரும். இது +15 வரும். இதை எதெல்லாம் டிவைட் பண்ணால் 5 டிவைட் பண்ணிடுறோம். எல்லாத்துக்கும் 5 தான் காமனாக டிவைடு. சியோட வேல்யூ 5. அது எப்படின்னா இந்த கிளாஸ் வித்து வருது பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ தான் சி. அப்போது 5 டிவைட் பை 5 எல்லாத்துக்கும் காமனாக டிவைடு பை 5 டிவைட் பண்ணிடுறோம். சியோட வேல்யூ 5. இப்போது 5 டிவைட் பை 10 ஈக்குவல் டு -2. 5 டிவைட் 5 ஈக்குவல் டு -1 0. 5 பை 5 1 + 1. இது +2. இது +3 வேல்யூ டிவைட் பண்ணிட்டோம்னா இதுதான் டியோட வேல்யூ. -2 -1 0 +1 +2 +3 இது டியோட வேல்யூ. இப்போ எஃப் இன்ட்டு டி, எஃப் இன்ட்டு டியை மல்டிப்ளை பண்ணிடணும். எஃபோட வேல்யூ எடுத்து பாருங்க 4, 20, 38, 24, 10, 9 இன்ட்டு டியோட வேல்யூ இன்ட்டு -2 பெருக்கல் -1 பெருக்கல் 0 பெருக்கல் +1 பெருக்கல் +2 பெருக்கல் +3 ஈக்குவல் டு என்ன வரும், -8 -20 0 +24 +20 +27. இப்போ மைனஸ் வேல்யூ தனியாக ஆட் பண்ணிடுறோம். -28 வரும். ப்ளஸ் வேல்யூ தனியாக ஆட் பண்ணோம்னா அந்த வேல்யூ +71 வந்துடும். 28 + 71 ஆட் பண்ணோம்னா +43 வந்துடும். அதை சப்ராக்ஷன் பண்ணிடுறோம். இதுதான் சிக்மா எஃப்டியோட வேல்யூ. இது சிக்மா எஃப் 105 சிக்மா எஃப்போட வேல்யூ. இப்போ எனக்கு படி விளக்க முறை ஸ்டெப் டிவிஷன் மெத்தடில் சிக்மா எஃப் 105, சிக்மா எஃப்டி 43, சி 5.
கூட்டு சராசரி மீன் ஃபார்முலா ஏ வந்து நமக்கு 27 தெரியும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஃபார்முலா எழுதுறோம். ஏ ப்ளஸ் ப்ராக்கெட் டிவைட் போட்டு மேலே சிக்மா எஃப்டி பை சிக்மா எஃப் க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு சி. இது ஃபார்முலா. இப்போ ஏவோட வேல்யூ என்ன வேல்யூ 27 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ப்ளஸ் எஃப்எஃப் டியோட வேல்யூ சிக்மா எஃப்எஃப் டியோட வேல்யூ என்ன வேல்யூ 43 டிவைட் பை 105 ப்ராக்கெட் க்ளோஸ் இன்ட்டு சியோட வேல்யூ 5. இப்போ 5ஐயும் 105ஐயும் டிவைட் பண்ணலாம். 105 டிவைட் பண்ணலாம் 5 டேபிளில் இது 21 முறை வரும். அப்போ 27 ப்ளஸ் 43 பை 21 வரும். 43 டிவைட் பை 21. இந்த 43 21ஆல் வகுத்து எழுதணும். அப்போது 43 டிவைட் பை 27 இங்கே சைடில் வகுக்கிறோம் பாருங்கள். 21 எத்தனை வாட்டி வருது இல்லை அப்படின்னா 2 வாட்டி வரும். 2 21 42. அதுலேருந்து மைனஸ் பண்ணால் 1 வரும் மீதி. அப்போ 0 சேர்த்துன்னு புள்ளி வச்சிடும் மேலே பாயிண்ட்டு. இப்போ எனக்கு 10 வருமானா வராது. 0 21 0 வந்துடும். அப்போ திரும்ப 10 அப்படியே வந்துடும். மைனஸ் பண்ண 10 வந்துச்சுன்னா இது 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப எத்தனை வாட்டி வரும் அப்படின்னா 4 21 84. அதுலேருந்து மைனஸ் 100ல் 84 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 16 வரும். அதுக்குள்ள 0 சேர்த்துக்கிறோம். 7 21 147 வரும். அதுதான் 2.047. இதை கூட்டோம்னா 29.05 வருதுன்னா 4 வந்து 7 வந்து கட் பண்ணி 4 1 ஆட் பண்ணிக்கிறோம். அதை கழிக்கிறோம் பாருங்கள். 2 புள்ளி போட்டு கழிக்கிறோம் பாருங்கள். கூட்டிடுறோம் மன்னிக்கும் கூட்டிடுறோம். 7 0 கட்டினது பக்கம் கூட்டிடுறோம். இந்த பக்கம் வந்து 29.047 வருது. 7 தான் 5 ஆக்கிடும்.